we'll discuss the short run cost as different cost. First case la பொறுத்த வரைக்கும் 0 யூனிட் பண்ணாலும் உங்களுடைய காஸ்ட் வந்து 1000 இருக்கு, 1 யூனிட்டா பண்ணாலும் காஸ்ட் 1000 இருக்கு, 2 இருந்தாலும் காஸ்ட் 1000 இருக்கு. The total cost for the different level of production remains constant. அப்படி இருந்தால் இதுக்கு பேர் fixed cost. Fixed cost. இதோட டயக்ராம் எப்படி இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா, okay, I will write this way: rupees and the units. 1 unit, 2 unit, 3 units, 4 units, 5 units. Value is 400, 800, 1200, 1600. நீங்க ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணாலும் 0 யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணாலும் 1000 தான், எப்பொழுதுமே 1000 இருக்கு. If you connect this, இதான் total fixed cost. Total fixed cost. The fixed cost curve உங்களுக்கு வந்து எப்பவுமே ஹரிசாண்டலா இருக்கும் டோட்டல்ல. இதே per unit போட்டீங்கன்னா என்னவா மாறும் அப்படி சொன்னாக்க 1000 இங்க இருக்கு, ஒரு யூனிட்டுக்கும் 1000, 2 யூனிட்டுக்கு 1000 சொன்னா per யூனிட்டுக்கு வந்து 500 ஆயிடும். 3 யூனிட்ஸ் 1000 per யூனிட்டுக்கு 333 மாறிடும். 4 யூனிட் வரும்போது 250 மாறிடும். அப்ப இந்த கர்வ் இப்படி கீழே வந்துடும். இது ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகே, ஸோ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கர்வ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அதுல இருந்து ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கர்வ் எப்படி இருக்குங்கிறத நீங்க மைண்ட்ல லைட்டா இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா that will look like this way. 0 யூனிட்டுக்கு 0, 100 யூனிட்ஸ்க்கு 200, 200 யூனிட்ஸ் 400, 300 யூனிட்ஸ்க்கு 600. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக 2 rupees டிஃபரன்ஸ்ல வருது பாருங்க. 100 into 2 200, and 200 into 2 400, 300 into 2 600, 400 into 2 800. இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது பேர் வேரியபிள் காஸ்ட். திஸ் will be named as variable cost. இதோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட டயக்ராம், ஸோ ருபீஸ் யூனிட்ஸ் 100, 200, 300, 400, so I mean, yeah, 500 and so on. Value 200, 400, 600, 800 and 1000. 0 இருக்கும்போது யூனிட் 0 இருக்கும்போது ருபீஸும் 0. இது 100 இருக்கும்போது இது 200, இது 200 இருக்கும்போது 400, 600, 400 ஆக இருக்கும்போது ருபீஸ் வந்து 800, and 500 யூனிட்ஸ் இருக்கும்போது இது 1000. இது எப்பொழுதுமே இப்படி தான் இருக்கும். டோட்டல் வேரியபிள் காஸ்ட். Total variable cost. Okay, this is the total variable cost. இதே per யூனிட்ல போட்டீங்கன்னா 200 divided by 100 2 rupees, 400 divided by 200 போட்டீங்கன்னா 2 rupees, 600 divided by 3 போட்டா 300 போட்டா 200. ஸோ இதே வந்து நீங்க ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வா போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும். எப்பவுமே 2 rupees தானே. Units increase ஆனாலும் per unit cost remains constant. But this is only imagination. In practical life, the average variable cost will be decreasing and then increasing. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப வேரியபிள் காஸ்ட் per unit குறையும். ஒரு லெவலுக்கு பிறகு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம போய்டும். இப்ப வேரியபிள் காஸ்ட் டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும். அதனால the curve looks like this one. This is how the average variable cost looks like. And then here 0 இருக்கும்போது 1000, 100 இருக்கும்போது 1200. அப்படின்னு என்ன அர்த்தம்? 1200 divided by 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு 12. 1400 க்கு rupees for 200 units per unit 7. இன்க்ரீஸ் ஆகுது. ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாதிரி கான்ஸ்டன்டா இல்ல, வேரி ஆகுது. வேரி ஆகும்போது இங்க பர் யூனிட்டுக்கு 2 rupees வேரி ஆச்சு. இங்க அப்படி வேரி ஆகல. 1000 to 1200, 1200 rupees for 100 units na ஒரு யூனிட்டுக்கு 12 rupees இருந்துச்சு. அதே 1400 வரும்போது 1400 divided by 200 7 rupees இருக்கு. per unit cost குறையுது. அப்ப it's not pure fixed cost, it's not pure variable cost, it's the blending of these two. இது ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கும். இத நம்ம டயகிராம போட்டா எப்படி இருக்கும் பாருங்க. So let me draw this. rupees 400, 800, 1200,
1600, 2000. And units 100, 200, 300, 400, 500. This is unit. These are the x-axis is unit. 0 இருக்கும்போது 1000, 100 இருக்கும்போது 1200, 200 ஆக இருக்கும்போது 1400. It should be here. 300 ஆக இருக்கும்போது 1600. Then 400 ஆக இருக்கும்போது 1800 and 2000. This is total cost. Total cost அப்படிங்கிறது என்னன்னா total fixed costum total variable costum சேர்ந்து இருக்கும். இதை நீங்க டயக்ராமா கிராஃப்ல பிளாட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்கும்போது என்ன காஸ்ட் இருக்கோ அது நேரா ஒரு லைன் டிரா பண்ணீங்கன்னா it is very easy. That is, this portion is total fixed cost ஆ இருக்கும், this portion is total variable cost ஆ இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்த டயக்ராம். இது ரெண்டும் சேர்ந்த டயக்ராம். 1000 இருக்கும்போது 0, அப்போ 1000 plus 0, 1000, 1000 plus 200, 1200 நான் போட்டிருக்கிறேன். This is called semi-variable cost. Semi-variable cost is nothing but combination of variable cost and fixed cost. Semi-variable cost. Semi-variable cost. I hope you could understand. So we have seen the fixed cost curve. We have seen the variable cost curve. Fixed cost curve horizontal line இருக்கும். Variable cost curve வந்து slopes இருக்கும், left to right. அது change in the price will be equivalent to the or proportionate to the quantity changes இருக்கும். Semi variable is a summation of fixed and variable. இந்த semi variable cost நீங்க கிராஃப்ல பிளாட் பண்ணீங்கன்னா அது 0 யூனிட்ல வந்து y ஆக்சிஸ்ல எந்த இடத்துல காஸ்ட் இருக்கோ அந்த காஸ்ட் வந்து fixed காஸ்டா இருக்கும். அதுக்கு மேல ஏற்படுற சேஞ்சஸ் வந்து வேரியபிள் காஸ்ட்னால இருக்கும். அது ரெண்டும் சேர்த்து வரக்கூடிய அந்த கர்வ் வந்து டோட்டல் காஸ்ட் கர்வா இருக்கும். The last one is 0 ல இருந்து 100 வரைக்கும் 1000, 101 ல இருந்து 2000 வரைக்கும் 1200. இந்த ரேஞ்ச் சொல்லிடுவாங்க. அந்த ரேஞ்ச் வரைக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும், அதுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகும் அப்படிம்பாங்க. இது வந்து நீங்க டிராவல் பிளான் பண்ணி இருக்கிறீங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு. நீங்க 5 பேர் போறீங்க அப்படின்னு சொன்னாக்க you plan to go for the car. 6 பேர்னா you have to go for 2 cars or van like. 9 பேர் 10 பேர் போறீங்கன்னா you have to take multiples of cars. ஒருத்தர் கார்ல போனாருனாலும் அதே ரேட், 2 பேர் கார்ல போனாலும் அதே ரேட், 3 பேர் போனாலும் அதே ரேட், 4 5 பேர் வரைக்கும் அகாமடேட் பண்ணிக்கிறாங்க அதே ரேட் இன்க்ளூடிங் த டிரைவர்ஸ். 6வது ஆள்னா then you have to jump for then one more car. ஒரு காருக்கு 1000 rupees எனக்கு காஸ்ட் ஆகுதுன்னு 2 கார் எடுக்கிறீங்கன்னா 2000. 1ல இருந்து 5 வரைக்கும் 1000 rupees. 6வது ஆள்னா இன்னொரு கார் எடுக்கணும், அப்ப 2000 rupees ஆக மாறிடுது. And the 2000 remains constant for another 5 candidates. The same happens here. You spend 1000 rupees for the units between 0 to 100. 101 ல இருந்து 200 வரும்போது நம்மளுடைய காஸ்ட் வந்து 1200 rupees ஆக இன்க்ரீஸ், இன்னொரு 200 rupees இன்க்ரீஸ் ஆகுது. This is called the step cost or ladder cost. Step cost or ladder cost னு சொல்லலாம். Step or ladder. So I am going to plot this in the graph so that you will understand how this cost could be. இது எப்படி இருந்திருக்க முடியும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். Okay. So 400, 800, 1200, 1600, 2000. And 100, 200, 300, 400, 500 and so on. 0 ல இருந்து 100 வரைக்கும் உங்களுடைய காஸ்ட் வந்து 1000. 100 ல இருந்து 200 வரைக்கும் இருக்க ரேஞ்ச்ல வந்து your cost increases to 200. சடனா அங்கே இருந்து 200 வரைக்கும் அதே தான். 200க்கு பிறகு it jumps to 1600. இந்த இடத்துல வருது 1400. That 1400 remains constant up to 300 units. இது வரைக்கும் 300 to 400 வரைக்கும் 1600. Then it jumps to 1800. Then it jumps to 2000. Okay, 600 வரைக்கும். This is called step or ladder cost. These are the 5 costs in total. Especially short run நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் பார்க்கறதாலுமே short run. I am not dealing this long run. That too I am dealing the total only, not per unit basis. Average நான் டீல் பண்ணல, டோட்டலா டீல் பண்ணி இருக்கிறேன். Total fixed cost ஹரிசாண்டலா இருக்கும், total variable cost slanting இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கு. And total variable cost, semi variable cost, total semi variable cost, total cost is combination of these two. அப்ப உங்களுக்கு
y ஆக்சிஸில் in a point it starts at 0 point, அது வரைக்கும் ஃபிக்ஸ்ட் காஸ்ட், அதுக்கு மேலே இருக்கிறது டோட்டல் காஸ்ட்டாக மாறுது. ஸ்டெப் ஆர் லேடர் காஸ்ட்டுங்கிறது ஒரு லெவல் வரைக்கும் சேமாக இருக்கும், அதுக்கப்புறம் மாறும். ஸோ தீஸ் ஆர் த காஸ்டர்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ரெண்டு பாயிண்ட் நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஷார்ட் ட்ரெண்டில் தான் இது யூஸ் ஆகும். ரெண்டாவது டோட்டல் பேசிஸில் பார்த்துருக்கோம், பர் யூனிட் பேசிஸில் ஆவரேஜில் பார்க்கல. ஆவரேஜில் எப்படி இருக்குங்கிறது சும்மா ஒரு கிராஃப் மாதிரி போட்டு காமிச்சிருக்கிறேன். திஸ் ஹவ் த ஆவரேஜ் லுக்ஸ் லைக். ரைட், எவ்வளோதான் காஸ்ட் இருக்கா? நோ, வி ஹேவ் சோ மெனி டிஃப்ரெண்ட் காஸ்டர்ஸ். இந்த காஸ்ட் கர்வ் எக்கச்சக்கமாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், நாட் ரெக்வயர்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். கான்ஸ்டன்ட் ஃபார் சம் டைம் அண்ட் தென் இட் வில் பி வேரியபிள். வேரியபிள் ஃபார் சம்டைம்ஸ் அண்ட் தென் கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி காஸ்ட் கர்வ் எக்கச்சக்கமாக இருக்குது. வி கன்ஃபைன் அவர் ஸ்டடீஸ் வித் தீஸ் 4 காஸ்டர்ஸ் ஒன்லி. இது மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார், எக்ஸாம்பிள் இருக்கா சார் அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இஃப் யுவர் கன்சம்ஷன், மொபைல் ஃபோனே எடுத்துக்கலாம். நான் வந்து லிமிட்டடாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு காலுக்கு 1 ரூபீன்றான். ஓகே, ஒரு காலுக்கு 1 ரூபி, 2 calls 2 rupees. பட் நான் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, there is unlimited pack. You go for paying around 500 rupees, you can talk any number of hours. அப்போ அந்த 500 rupees affordable வரைக்கும் உங்களுக்கு வந்து varies as per the quantity or means consumption. After sometimes infinite consumption may also be possible, the cost remains same. இன்னொரு கேஸில் constant for sometimes and then it will be increasing proportionately. This is also possible. ஓகே, கான்ஸ்டண்ட்டாக ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் 500 rupees கட்டிடுங்க, எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணுங்க. ப்ரொவைடட் நீங்கள் 1000 minutes நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா, அதுக்கு மேலே பேசுகிற ஒவ்வொரு மினிட்டுக்கும் யூ ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா. தென் தட் பிகம்ஸ் வேரியபிள். ஸோ த காஸ்ட் வில் பி என் நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ். ஸோ anyhow we are confining here only total fixed cost and its curve, total variable cost and its curve, total semi variable cost or simply variable total cost அதோட curve, and semi step or ladder cost. These are the 4 varieties we have seen in total angle. Average எப்படி இருக்குங்கிற மற்ற விஷயத்தை we'll see in the next lecture.